ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடிடியில் இப்போ தான் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஒரு நடிகர் எவ்வளோ பெரிய நடிகராக வேணா இருக்கலாம், இவ்வளோதாப்பா நீ சம்பளம் வாங்கணும் அப்படின்னு புதுசாக போடப்பட்ட 2026 புதுசாக போடப்பட்ட ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2025 ரொம்ப மோசமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக தியேட்டர் கவுன்சிலோட ஹெட்டான திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவரே சொல்லியிருக்காரு 2025 மாதிரி இனிமேல் வருஷமே வரக்கூடாது. ஏன்னா தியேட்டரில் வந்து அவ்வளோ பேருக்கு லாஸ் ஆயிருக்கு. ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஓடிடி பிரச்சனை இருக்குது பாருங்க, ரொம்ப தலைவலியாக இருக்குது. ஸோ 2026 ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு நெறிப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பூர் சுப்பிரமணியம் சார் நம்ம இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அந்த இன்டர்வியூ பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 இங்கே பாருங்கப்பா, சினிமா எடுக்க வரணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, ஒரு டேரக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 2026 அப்புறம் தமிழ் சினிமா இப்படி தான் இருக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது என்னென்ன ரூல்ஸ், நம்ம வந்து எந்த மாதிரியான தமிழ் சினிமாவை இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இது வந்து ரூல்ஸ் அப்படிங்கிற விஷயம் தாண்டி ஒரு கீ பாயிண்ட்டை ஆட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் சினிமாக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இந்த சில பாயிண்ட்ஸ்லாம். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். டைட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் காஸ்ட். அப்படின்னா ஆபரேஷனா? ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னாலே எந்தெந்த விஷயத்துக்கு வந்து நம்ம செலவு பண்ணணுமோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி செலவு பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஒரு சீன் தேவையே இல்லை, ஆனால் வந்து டைரக்டர் கேட்குறாங்க, அதனால் நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் வந்து காசை ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயம்லாம் இனிமேல் வந்து இருக்கக்கூடாது. ப்ராப்பராக எந்த சீனுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். அதை தாண்டி யாரும் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இப்போ வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்க போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2025 பெரிய படங்கள் எதுவுமே சரியாக போகல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஆல்ரெடி திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொல்லியிருந்தார் இல்லையா? அதுக்கு ஆப்போசிட்டாக தனஞ்சயன் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் பெரிய படம்லாம் சரியாக போகல சார், நானுமே ஒத்துக்கிறேன். ஆனால் சின்ன படங்கள்லாம் வந்தது இல்லையா 2025 அந்த படம்லாம் பெரிய ஹிட் ஆயிருக்கு, அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்களே. அதாவது ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியான ஒரு கேஸ்டிங்கில் ரொம்ப ஒரு மினிமலான லொக்கேஷனில் எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாமே பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கடைசியாக ரிலீஸ் ஆன சிறை படம் ஆகட்டும், இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், ஆண் பாவம் பொல்லாததாகட்டும், இந்த மாதிரி ரொம்ப 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 சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் பெரிய ஹிட் ஆயிருக்கு. அந்த படத்தெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அதிகமான செலவுலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்ல. சரிங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுறதை விட எது முக்கியமாக தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணாலே பட்ஜெட் வந்து கம்மியாகும்ல. அப்படி பார்க்குறப்போ ஒரு படம் வந்து அதிகமாக செலவு ஆகாதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. சரிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரூல்ஸை தான் இப்போ 2026 ஃபாலோ பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஹீரோவோட படமாக இருந்தாலும் சரி, என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணப்படும். கேட்டுக்க. அதாவது காஸ்ட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண போகிறாங்க, கரெக்டாக மேனேஜ் பண்ண போகிறாங்க. டைட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற விஷயம் 2026 இருக்க போகுது. அது வந்து எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டாப் ஸ்டாரோட படமாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேலரி. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது இந்த சேலரி விஷயம் தாங்க. பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருக்காங்க, இங்கே பாருங்கப்பா படம் எவ்வளோ கலெக்ட் ஆகுது, அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த சேலரி கன்ஃபார்மாக வேணும், இந்த சேலரி நீங்கள் கொடுத்தா தான் நான் வந்து படத்தில் நடிப்பேன். இந்த சேலரி கொடுக்கலையா, எனக்கு அடுத்து வேற ஒருத்தவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நான் அவங்க படத்தில் நடிக்க போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டார் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசருக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த விஷயம் இருக்கிறதுனால தான் கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்களுக்கு பெரிய பட்ஜெட்டாக வந்து சேலரியை கொடுத்துட்றாங்க. கிடைக்கிற சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ அந்த படம் குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. அதாவது நம்ம கொடுக்குற அந்த 120 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. அப்படி இருக்கப்போ ப்ரொடியூசர் சைட்லேருந்து எந்த மாதிரி விஷயம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எந்த ஆக்டராக இருந்தாலும் சரி, டாப் ஆக்டராக இருந்தாலும் இல்லை மீடியம் ஆக்டராக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் ஷேரிங் அப்படிங்கிற முறையில் இனிமேல் நடிக்கணும். அதாவது இந்த ப்ராஃபிட் ஷேரிங் முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலரியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு 10% 20% முன்னாடியே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் வாங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்பாகவே இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் இது வந்து எல்லாருமே தயங்குறாங்க. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் கன்னட இண்டஸ்ட்ரியிலும் சரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டாரு இந்த ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கன்னடாவில் பெரிய ஹிட்டான கேஜிஎஃப் படத்தை எடுத்துக்காங்களேன். KGF 1 பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் KGF 2 நடிக்கிறதுக்கு யாஷ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் முறையை தான் சூஸ் பண்ணார். அதாவது படம் எடுக்கிறதுக்கு வந்து என்னோட சேலரின்னு சொல்லிட்டு தனியாலாம் எடுத்து வைக்காதீங்க, என்னோட சேலரியும் போட்டு படத்தை ப்ராப்பராக எடுத்து முடிங்க. படம் வந்து பெரிய ஸ்கேலாக ஒரு சூப்பராக பிரம்மாண்டமாக வருத்தும்.
படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுதோ அதுக்கப்புறம் நான் வந்து சேலரி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட சேலரியை விட்டு கொடுத்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ அந்த கேஜிஎஃப் 2 எவ்வளோ பெரிய படமாக வந்தது, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருந்தது, எப்படி நம்மளை என்டர்டெயின் பண்ணிச்சு அப்படிங்கிறத நம்மளே பார்த்தோம். படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆச்சு. அப்படி 1000 கோடி கலெக்ஷன் ஆனப்போ நம்ம கேஜிஎஃபோட ஹீரோவான யஷ் அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கும். ஸோ அவரோட சேலரியை விட்டு கொடுத்தாரு. அவருக்கு வந்து ரிட்டனாக எவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கப்போ அதே விஷயத்தை தான் தமிழ் சினிமாவில் நடிகர்களும் பண்ணணும். இப்போ வரைக்கும் பண்ணாமல் இருக்காங்க. பட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா 2026 நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவகார்த்திகேயன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் நிறைய பேர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் படத்தில் நடிக்கிற ஹீரோஸை தாண்டி ஹீரோயின்ஸ், டேரக்டர் கூட சொல்லாமல் டேரக்டர் எல்லாமே கூட இப்போ வந்து 50 கோடி 60 கோடி அப்படிங்கிற மாதிரி சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு 10% 10 கோடி ஃபஸ்ட்டு சேலரியை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் சேலரி வாங்கிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு இப்போ அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி கண்டிப்பாக இதுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ப்ரொடியூசர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2026 தமிழ் சினிமாவில் இந்த ஒரு சேஞ்ச் நிச்சயமாக நடக்கும். அதாவது ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் பெரிய ஸ்டார் எல்லாருமே நடிக்க போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். அதாவது அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி கரெக்டாக 1 மாதம் கழிச்சு ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் அப்படியே நார்த் இந்தியாவை எடுத்துக்காங்களேன், அங்கே பார்த்தீங்கன்னா 4 வாரத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது, 8 வாரத்தில் தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். அதாவது தியேட்டரில் இன்னும் 1 மாதம் எக்ஸ்ட்ரா அந்த படம் ஓடுறப்போ அந்த படம் தியேட்டர்லேயே அதிக கலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? பட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 வாரங்கள் தான் படம் ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் எல்லாரும் ஓடிடியில் சரிப்பா ஓடிடியில் வந்துருச்சு, நம்ம அதிலே பார்த்துக்கலாம், எதுக்கு தியேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தியேட்டரில் எல்லாரும் உமிட் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறப்பவே ஓகே இந்த படம் வந்து ஓடிடியில் எப்படியும் ஒரு மாதத்தில் வந்துடும், நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம்ப்பா, வெறும் 30 நாள் வெயிட் பண்ணால் நம்ம வந்து ஃபோன்லேயே அழகாக பார்த்துக்கலாம், எதுக்கு நம்ம தியேட்டரில் போய் காசு கொடுத்து உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அண்ட் அதையும் தாண்டி தியேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா சில படங்கள் வந்து 10 நாள் ஓடுறது, 15 நாள் ஓடுறது, இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஓடுது. ஸோ அப்படி இருக்கப்போ கலெக்ஷன் எங்கேருந்து வரும்? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே நார்த் இந்தியாவில் எப்படி 1000 கோடி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து லைட்டாக ஆன்சர் கிடைக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை 2 மாதத்துக்கு தியேட்டரில் ஓட்டாங்க. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதம் தான் தியேட்டரில் ஓட்டுறாங்க, அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்துடுது. ஸோ அந்த முறையை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணும். அதாவது இனிமேல் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் 8 வாரங்களுக்கு தியேட்டரில் படம் ஓட்டப்படும், அதுக்கப்புறம் தான் ஓடிடிக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸும் இப்போ வந்து கொண்டு வர போகிறாங்க. 2026 பார்த்தீங்கன்னா இதுவுமே நடக்க போகுது. எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸும் இப்போ 2026 கொண்டு வர போகிறாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டாங்க, இது எப்படிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு இந்த ரூல்ஸை படிச்சதுமே நல்லா இருக்கு, ஓகே இது நடந்தா கூட பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் ஷாக்காகவும் இருந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓடிடி படங்களையும் நடிக்கிறாங்க, தியேட்டர் படங்களையும் நடிக்கிறாங்க. நிறைய டைரக்டர் ஓடிடி படங்களையும் டைரக்ட் பண்றாங்க, தியேட்டர் படங்களையும் டைரக்ட் பண்றாங்க. இனிமேல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஓடிடிக்கு படம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓடிடியில் மட்டும்தான் இனிமேல் நடிக்கணும், ஓடிடியில் மட்டும்தான் இனிமேல் டைரக்ட் பண்ணணும். தியேட்டர் படங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னா தியேட்டரில் மட்டும்தான் நடிக்கணும், தியேட்டர் படங்கள் மட்டும்தான் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து ஓடிடி படமும் நடிக்கிறீங்க, தியேட்டர் படமும் நடிக்கிறீங்க அப்படின்னா யாருக்கு வந்து நீங்கள் சாதகமாக இருக்கீங்க? யாரோ ஒருத்தருக்கு தானே சாதகமாக இருக்க முடியும். 2 பேருக்குமே சாதகமாக இருந்தால் அது வந்து யாருக்கு யூஸ்? யாருக்குமே யூஸ் இல்லை இல்லையா? அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டுமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படம் நான் முன்ன சொன்ன மாதிரி 4 வாரமோ இல்லை 8 வாரங்களோ கழிச்சு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுது. ஆனால் இந்த சைடு ஓடிடிக்காக எடுக்கப்படுற படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதா? ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா எல்லா படமுமே ஓடிடிக்கு போயிடுது. ஆனால் ஓடிடிக்காக எடுக்கப்படுற படங்கள் எல்லாமே தியேட்டருக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரல. இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலை தானே. அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் சரி, ஓடிடிக்கு ஒரு படம் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணிக்கோங்க. இனிமேல் நீங்கள் தியேட்டர் படம் பண்ணக்கூடாது. இல்லை நீங்கள் தியேட்டருக்கு படம் பண்ணுறீங்களா, ஓகே தாராளமாக பண்ணிக்கோங்க. இனிமேல் நீங்கள் ஓடிடிக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, டைரக்ஷன் பண்ணுறதுக்குமே சரி, மியூசிக் பண்ணுறதுக்குமே சரி. ஓடிடிக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தியேட்டருக்கு வராதிங்க. இல்லை நான் தியேட்டரில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓடிடிக்கு போகாதீங்க. இது வந்து ஓடிடிக்கு ஆப்போசிட்டான விஷயம் இல்லை, தியேட்டருக்குமே அவங்க அதான் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தியேட்டரில் தான் முழுசாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா தியேட்டர் படமே தாராளமாக பண்ணுங்க, ஓடிடிக்கு பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து பண்ணுங்க. 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா 2லையுமே காலை வச்சுட்டு வந்து சொதப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு தான். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் அப்படின்னா, சின்ன ஸ்டார்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு முடிவு எடுத்துருவாங்க. நான் வந்து தியேட்டர் படம் தான் இனிமேல் பண்ண போகிறேன், எனக்கு வந்து இனிமேல் ஓடிடி வேணாம். இல்லை நான் வந்து ஓடிடி படம் தான் இனிமேல் பண்ணுவேன், எனக்கு தியேட்டர் வேணாம்பா, நான் வந்து ஓடிடிலே பார்த்துக்கிறேன்பா அப்படிங்கிற மாதிரி சில முடிவு வந்து எடுத்துடலாம்.
ஆனால் பெரிய ஸ்டார்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க? ஏன்னா இந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகுறது, தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து எதுவுமே அந்த ஸ்டாரோட கையில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சூரரை போற்று படம்லாம் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கல. தியேட்டர் ரிலீஸுக்கு தான் படம் எடுத்தாங்க. ஆனால் அந்த டைமில் ஒரு கோவிட் அப்படிங்கிற விஷயம் வந்தப்போ ஓடிடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிடிக்கு சடனாக போச்சு. ஜெய் பீம் படமுமே அந்த மாதிரி தான் போச்சு. மகான் படம் எடுத்துக்கோங்க, மகான் படமும் அந்த மாதிரி தான் போச்சு. ஜெகமே தந்திரம் கூட அந்த மாதிரி தான் போச்சுன்னு சொல்கிறாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படமே தியேட்டருக்கு தான் எடுக்கிறாங்க. பட் ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிறப்போ எனக்கு ஓடிடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஸோ நான் ஓடிடிக்கு போகிறேன், இதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சைட்லேருந்து யோசிக்கிறாங்க. ஆனால் ப்ரொடியூசருக்கு அது பிரச்சனை தானே. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் ப்ரொடியூசர் சைட்லேருந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இனிமேல் நீங்கள் வந்து ஓடிடி படம் நடிச்சிட்டீங்க அப்படின்னா தியேட்டர் படம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இனிமேல் நீங்கள் வந்து தியேட்டர் படம் நடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓடிடி படம் உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டில் எது வேணுமோ நீங்களே முடிவு பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீடியோவோட லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போன்ட்டு இல்லை, அதாவது 2025, 26 இதுக்காக இல்லை, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியுங்க, ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பராக வரணும். ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படம் உங்களோடதும் தான். அந்த படம் நல்லா ஓடினா தான் உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வாய்ப்பு வரும். அந்த படம் சரியாக போகலை அப்படின்னா உங்களுக்குமே வாய்ப்பு வராது. அப்படி இருக்கப்போ அந்த படத்தை ப்ராப்பராக செல் பண்ணணும் அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயம் ப்ராப்பராக பண்ணணும். அந்த ப்ரொமோஷனுக்கு படத்தில் நடிச்சிருக்க நீங்களுமே சப்போர்ட் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்கே வர மாட்டேங்கிறீங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா 2026 ப்ராப்பராக அந்தந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ அவங்களாம் ப்ரொமோஷனில் கலந்துக்கணும். எந்த ரீசனுக்காகவும் ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி இருந்த விஷயம் தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு கூப்பிடக்கூடாது. வரேன், படத்தில் நடிக்கிறேன், அவ்வளோதான், அதுலேருந்து நான் வெளியே போயிடுவேன் சேலரி வாங்கிட்டு, ப்ரொமோஷனுக்கெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணும்போதே சொல்லிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்லாம் ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே, இவங்க படத்தில் நடித்தாலே போதும், இவங்க பேரை போட்டாலே போதும், நான் வந்து பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு அந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ, ஹீரோயின்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஓகே ஆகும்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இந்த விஷயம் இருந்தது. இப்போ நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சமாக ஒரு வருஷம் 2 வருஷமாக தான் இந்த டாப்பிக்கே போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ப்ரொமோஷனில் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. யாருமே பெருசாக பண்ணுறதில்லை. யாரும் சொல்ல மாட்டேன், குறிப்பிட்ட சில பேர்லாம் பண்ணுறதில்ல. அதை நான் யார் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு தான் இந்த விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய ஆக்டராக இருந்தாலும் சரி, பெரிய ஹீரோயினாக இருந்தாலும் சரி, பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, இல்லை லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்தாலுமே சரி, எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் படத்துடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஓடிடியில் நடித்தா தேட்டரில் நடிக்கக்கூடாது, தேட்டரில் நடித்தா ஓடிடியில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சென்ஸாக இருக்குது. ஓகே, கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பூரா நெட்டடியாக அடிச்சாங்கடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரூல்ஸ் எல்லாம் தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.